ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 3 முழு பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு வதங்கிட்ட பிறகு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியிருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 1 கப் அளவுக்கு சுண்டக்காய் கட் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதோடு சேர்த்துக்கிறேன். சுண்டக்காய் வந்துட்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சுண்டக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், சுண்டக்காவும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட பெரிய எலும்பிச்சப்பழ அளவுள்ள புளியை ஊற வச்சு கரைச்சி அதோட தண்ணியை மட்டும் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதி வருது. இது ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடாக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சுண்டக்காய் காரக்குழம்பை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.